மாதவன் அவர்கள் எழுதிய தமிழ் முருகன் வரலாறு வழிகாட்டி நூல் அறிமுக விழாவினுடைய தலைவர், தமிழ் தேசிய முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர், கருமை தோழர் வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் நிறைவாக இந்த நூலினை அறிமுகம் செய்து சிறப்புரையாற்ற இருக்கிற வழிகாட்டுதலுக்குரிய தலைவர், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் இங்கே உரையாற்ற இருக்கிற சான்றோர் மக்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். திரைப்பட இயக்குனர் மாதவன் தஞ்சை நாட்டார் கல்லூரியில் மாணவராக படித்துக் கொண்டிருந்த போது அறிமுகம், பல்வேறு கூட்டங்கள், பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் மனத்திரையில் ஓடிக்கொள்ளும். பேராசிரியர் நெடுஞ்செழியன், அறிஞர் குணா அவர்கள் கைது செய்யப்பட்ட போது கர்நாடக அரசினுடைய கொடுஞ்சிறையில் வாடிக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த விடுதலைக்கான போராட்ட களத்தில் தலைமையேற்று நடத்திய தோழர் மாதவன் கல்லூரி மாணவர்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து போராட்டங்களில் ஈடுபட்டவர் நான். அவரோடு தேர்தல் களத்தில் தோழர் அசோகஸ் அவர்கள் எழுதிய நாடகத்தில் நடிகர்களாக நடித்தவர்கள் இங்கே நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற குணசேகரன், சிவராஜ் அவர்களோடு தம்பி மாதவன் அவர்களும் நாட்டார் கல்லூரி என்பது கவிஞர் சுகீர்தா, உங்கள் காதுகளை கொஞ்சம் என்னோடு தாருங்கள், என் கவிதைகளை கேளுங்கள் என்று பாடிய பாவலர் சுகீர்தா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். தம்பி கணேசன் இந்த குடும்பத்தில் ஒருவனாக நானும் இருந்தவன் நினைத்து பார்க்கிறேன். தம்பி செந்தமிழனோடு மாதவன் போன்றவர்கள் நடிகை ஊர்வசி வைத்து தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்தியது, பாலை திரைப்படம் எடுத்தது. பாலை திரைப்படத்தில் ஒரு முதன்மையான கதாபாத்திரத்தில் மாதவன் ஒரு சிறப்பாக நடித்திருந்தார். அப்படிப்பட்ட மாதவன் இப்படி காதல் வயப்பட்டார் என்று எங்களுக்கு தெரியும். நாட்டார் கல்லூரியில் பல்வேறு திருமணங்களை நாங்கள் நடத்தி, ஆனால் அப்போதெல்லாம் தப்பித்துக் கொண்டவர் பின்னாளில் மாட்டிக்கொண்டார் என்பதுதான் மிகப்பெரிய விந்தையிலும் விந்தையாக நாம் கருத்துகின்றோம். அப்படி பல்வேறு நினைவுகள் நெஞ்சில் ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில்தான் இந்த புத்தகம் என்பது எனக்கு பேசும். நம்மள்கிட்ட இருந்த ஆள் இப்படி இருக்காரு அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நண்பன் யார் என்று சொல், உண்மை பற்றி சொல்கிறேன் என்று சொல்வார்கள். நம்மள்கிட்ட இருக்கிற ஆளும் பெரிய பயங்கரமான ஆள். கணேசனா இருக்கட்டும், குணசேகரா இருக்கட்டும், சிவராஜா இருக்கட்டும், மாதவனா இருக்கட்டும், அந்த நாட்டார் கல்லூரி மாணவர் பட்டாளமே மிகப்பெரிய அறிவார்ந்த பட்டாளமாக நூல்களை பற்றி சொல்லுவார்கள். உலகத்தை புரட்டி போட்ட நூல்கள் என்று தாமஸ் ஜெபர்சனுடைய பகுத்தறிவு, காமன் சென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நூல், இத்தாலியினுடைய மாக்கியவெல்லி எழுதிய
தி பிரின்ஸ் என்று சொல்லக்கூடிய நூல், அலெக்ஸ் ஹேலினுடைய தி ரூட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 7 தலைமுறைகள் என்ற நூல் தான் தமிழீழ தேசிய தலைவருக்கு மிகவும் பிடித்தமான நூல்களில் ஒன்று. டால்ஸ்டாயினுடைய எழுத்துக்கள் காந்தியை கவர்ந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக. ஆபிரகாம் லிங்கனுக்கு முன்னால் அமெரிக்காவில் இன விடுதலைக்கான குரலை அங்கிள் டாம்ஸ் கேவியன் என்று சொல்லக்கூடிய ஹேரியட் பீச்சர் ஸ்டோவ் எழுதிய அந்த நாவல் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி, இவற்றையெல்லாம் தாண்டி காரல் மார்க்ஸனுடைய மூலதனம் என்று சொல்லக்கூடிய நூல் உலகத்தை புரட்டி போட்டது. அப்படி ஒரு பல்வேறு சிந்தனைகளை மாற்றக்கூடிய ஒரு நூல்தான் தமிழ் முருகன் வரலாற்று வழியாக. என் தம்பி மாதவன் என்பதற்காக சொல்லலாம், உள்ளபடியே உண்மையை நான் சொல்லுகிறேன். இந்த நூல் என்பது ஏற்படுத்திய மாற்றங்கள், சிந்தனைகள் சாதாரணமான ஒன்றல். நான் ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரே நாள் இரவில் ஓரிரவு திரைப்படத்தினுடைய திரைக்கதை எழுதினதாக சொல்வார்கள். சுமார் 2 நாள் பயணத்துல ஆண்ட இனத்தினுடைய அடையாளத்தை, அத அடிமைப்பட்ட வரலாற்றை மாதன் அவர்கள் பதிவு செய்திருப்பது மிக சிறப்பான ஒன்று. வரலாறு என்பது அசோகர் குளத்தை வெட்டினாரு, மரத்தை நட்டார் என்பது அல்ல. வரலாறு என்பது தெரிந்தால்தான் வாழ்ந்தது, வாழ்ந்தது தெரிந்தால்தான் இழந்தது புரியும், இழந்தது புரிந்தால்தான் பறித்தவன் யார் என்று தெரியும், பறித்தவன் யார் என்று தெரிந்தால்தான் போராட வேண்டும் என்ற உணர்வு. அப்படி உணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு வரலாற்று நூல் இந்த தமிழ் முருகன் வரலாற்று வழிகாட்டி. இந்த நூல்ல வர்ற தோழர் இளங்கோவனா இருக்கட்டும், தம்பி வினோத்தா இருக்கட்டும், மாதவனா இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும். இந்த இசபெல்லா என்று சொல்லக்கூடிய பெண் கற்பனையா உண்மையான்னு எனக்கு தெரியாது, ஆமா, அறிமுகம் கிடையாது. நாடக வினோத்தை பத்தி தம்பி குணசேகரன் சொன்னாரு. எதுலையுமே நக்கல் நையாண்டி எகத்தளமா பேசுறது இதெல்லாம் அவருடைய இயல்பான போக்கு. அதை இயல்பாகவே பதிவு செஞ்சிருக்கார். சாமி கும்பலாம் சுத்தி பார்க்கலான்னு வந்துட்டு ஏன்டா அப்படி என்ன போட்டு போட்டீங்க என்று பேசுவதாக இருக்கட்டும். சரி கிரிவலம் போகலாம், சுத்தி வரலாமே அப்படிங்கும்போது பாட்டில் எடுத்துட்டு போய் மோரை வாங்கிட்டு வந்துட்டு, எப்படியும் பட்னியா போட போறீங்க, மோரையாவது பிடிச்சி நான் உங்களோட நடக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காட்சிகளாகட்டும், ஒரு திரைப்பட இயக்குனருக்குள்ள பாணியில் அந்த செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க. தோழர் இளங்கோவன் அவர்கள் கட்சியினுடைய தலைமைச் செயற்குழு ரொம்ப அறிவார்ந்த நபர், ரொம்ப அமைதியான நபர், அதிகம் பேச மாட்டார். ஆனா அவருக்குள் இவ்வளவு பெரிய ஆற்றல் உதைந்து கிடக்கிறது என்பதை நான் படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பு அடைஞ்சிட்டேன். அதெல்லாம் சொல்லவே முடியாது. இப்படியா இளங்கோவன், இப்படியா அந்த நேரங்கள்ல பேசுவாரு, ஆனா இவ்வளவு ஆழமா பேசுவாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. அதை மிக சிறப்பாக பதிவு பண்ணிருக்கார். அப்ப இந்த இனம் என்பது எப்படி அறிவார்ந்த இனம், எப்படி அடிமைப்பட்டுச்சு, எப்படி ஆரியத்தால வீழ்த்தப்பட்டுச்சு, இந்த செய்திகளை எல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த நூலுக்கான மிகப்பெரிய சிறப்புகள்ல ஒன்று ஐயா பேமா அவர்களுடைய முன்னுரை. அந்த நுழைவு வாயில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நுழைவு வாயில் மாதிரி அந்த முன்னுரை என்பது ரொம்ப அற்புதமா இருக்கிறது. வாங்கி படிக்கணும், நீங்க எல்லாருமே படிக்கணும். நான் எல்லாத்தையுமே புத்தகத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டா நீங்க படிக்க மாட்டீங்க. எனவே நீ வந்திருக்கிற எல்லாரும் இதை கட்டாயம்
வாங்கி படிக்கணும், புத்தகத்தை வாங்கி படிக்கணும். இப்ப முருகனுடைய வாகனம் மயில்தான் என்பதை, இல்ல இல்ல அது யானை தான் அப்படிங்கிறத 96ஆம் பக்கத்துல பல்வேறு எடுத்துக்காட்டுகளோடு சொல்றார். 18-10-11வது பாடல்ல இருந்து அந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்றார். அந்த பாடல்கள் எல்லாம் படிச்சா நேரமாகும், நீங்க புத்தகத்தை வாங்கி படிங்க. அதே போல ஒரு செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி, முருகேச முதலியார் திருச்செங்கோடை சார்ந்தவர், அவர் தான் தங்க தேர் இழுக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வருது 103ஆம் பக்கத்துல. அந்த 103ஆம் பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்கன ஒரு கொஞ்சம் நெருடல் உண்டு. அவருக்கு குழந்தை இல்லைன்னு அவர் போய் சாதுசாமிகளை பார்க்குறாரு. முருகனுக்கு மனம் குளிர நீங்க பால் ஊற்றுங்கிறாரு. பால் வாங்கி எல்லாத்துக்கும் ஊத்துறாரு. ஊத்துனோடனே மறுபடியும் தங்கத்தேரை இழுக்க சொல்றாரு, குழந்தை பிறகுன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடியே தங்கத்தேரை இழுங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம்ல. ஊர்லயே குழந்தைகளுக்கு பால் கிடைக்கல அப்படிப்பட்ட செய்திய தம்பி மாதவன் அவர்கள் இதுல பதிவு செஞ்சிருக்காரு. அதே போல இன்னொரு செய்தி ரொம்ப முக்கியமானது. எப்ப பார்ப்பனர்கள் கருவறைக்குள்ள போனாங்க, தமிழர்கள் தானே கருவறையில இருந்தாங்க. 1623 இருந்து 1659 வரை ஆட்சி புரிந்த திருமலை நாயக்கருடைய தளபதி பார்ப்பனன் தளவாய் ராமப்பையன் பானைக்கு போறான், 90 கேட்கிறான். அங்கிருந்த நம்ம சமூகத்தை சார்ந்த பண்டாரகம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவை சார்ந்தவன் இருக்கும்போது அதை மறுத்துட்டு அவன் பாப்பானவன் அன்னையில இருந்துதான் எல்லா கோவில்களையும் பார்ப்பனர்கள் வந்த செய்தி என்பது நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அந்த வரலாற்று செய்தியை பக்கம் 115ல அவர் மிக விரிவா சொல்லியிருக்காரு. நம்ம இருந்த இடத்துல எப்படி நம்ம பறிக்கப்பட்டோம், விரட்டப்பட்டோம் என்பதை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்றாரு. நிறைவா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு செய்தி, எனக்கு உள்ள சந்தேகமும் அதுதான். இந்த ஆண்டவன் அரசன் நின்று கொள்வான், அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அதெல்லாம் நடக்கும் என்பதை இந்த நூல் என்பது மாதவன் அவருடைய எழுத்துக்களால் மெய்ப்பிக்கும். நமக்கு கெடுவெளி சித்தர் சொல்றாரு, பாவம் செய்யாதிரு, செய்தால் எவன் உன்னை கொண்டாடி அழைத்து செல்வான். பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் ஜெயமன் கொண்டாடி போவான். பாவம் செய்யாதிரு மனமே என்ற பாடல் சொல்றார். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கருத்துக்கு இந்த பழனிமலை சிலை, அந்த சிலையில நடந்த பல்வேறு சம்பவங்களை இவர் சொல்றார். சித்தர் வழிபாடு என்பது ஆகம முறையில மாற்றப்படுது. ஜெயலலிதா ஆட்சியில சிலையை மாற்றி வைக்கிறாங்க. அப்படி மாற்றி வைக்கக்கூடிய நபராக ஜெயேந்திர சுவாமிகள் இருக்கிறார் காஞ்சிபுரம். இப்ப வழிபாட்டு முறையை செஞ்சு முருகனுக்கு ஒரு துன்பம் செஞ்ச போது சங்கராமன் கொலை வழக்குல அவர் மாற்றப்பட்டதும், அதனால மனமுடைஞ்சி கொஞ்ச நாள்ல அவர் இறந்ததும் முருகன் கொடுத்த தண்டனை என்று பக்தர்கள் கருதுகிறார். அப்ப ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்கு 2014 நடக்குது. 15ல அந்த அம்மா விடுதலை ஆகுறாங்க. 16ல அந்த அம்மா 75 நாள் மருத்துவமனையிலிருந்து இறக்குறாங்க. இதுவெல்லாம் முருகனுக்கு செய்த தீவினையாக, முருகனுக்கு செய்த பாவமாக, முருகன் கொடுத்த தண்டனையாக பக்தர்கள் கருதுகிறார்.
இப்ப கடவுள் என்பவர் உங்களை நிச்சயமா கண்டிப்பாரு. நீதி என்பது ஜெயிக்கும், இன்னைக்குமே ஒளிஞ்சிடாது. அந்த செய்திகளை சொல்றாரு. அப்ப கடவுளின் பெயரால் எவ்வளவு மோசடிகளை இவங்க செஞ்சாங்க என்ன என்பதையெல்லாம் தம்பி மாதவன் அவர்கள் பதிவு செய்கிறார். ஸ்தபதி முத்தையா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் 200 கோடி ரூபாங்க, 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாது, அவ்வளவு மோசடி பண்றோம். கோவில் சிலை வைப்பதற்காக மோசடி பண்றோம். பொன் மாணிக்கவேல் தான் அந்த வழக்க விசாரணை பண்ணி நடத்திருக்கார். ஆகவே நீங்கள் யாரையும் ஏமாற்ற முடியாது, யாருக்கும் எதுவும் தெரியாது என்று இருக்க முடியாது. 17 அத்தியாயம் 200 பக்கம் இருக்குது. ஆனா நீங்க யாரையும் ஏமாற்ற முடியாது, ஒண்ணு முடியாது. ஏன் சொல்றேன்னா, வள்ளலாருடைய 200ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு 100 கோடி ரூபாய் செலவுல ஒரு சர்வதேச மையத்தை அமைக்கிறதா மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு. அந்த பன்னாட்டு மையத்தை வடலூர் பெருவெளியில வைக்கிறதா அரசாங்கம் சொல்லி வைக்கக்கூடாது. நம்ம போறோம், தலைகளை நின்று பார்க்கிறாங்க. அரசு என்பது நின்று பார்க்கிறது. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நின்று பார்க்கிறாரு. எவ்வளவு நாளைக்கு நீங்க பொய் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? ஆலயந்தோறும் அன்னை தமிழில் அர்ச்சனை என்று நீங்க அறிவிச்சீங்க, நடத்தியது உண்டா? 2020 பிப்ரவரி 25ஆம் தேதி தஞ்சாவூர் பெரிய கோயில்ல குடமுழுக்கு நடக்கும்போது ஐயா பேமா அவர்கள் சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. 50 விழுக்காடு அரசு செவிமடுத்ததா? தொடர்ந்து சென்று கண்காணித்து அந்த குடமுழுக்கு அன்னைக்கு ஏதோ பேருக்கு தமிழ் ஓத விட்டாங்க. அவர் சொன்னார், ஏறி என் நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டாருக்கும் இறைவாகும். அப்ப அந்த அறிவிப்பாளர் சொன்னாரு, ராஜராஜ சோழன் காலத்துக்கு பிறகு இன்றைக்குத்தான் தஞ்சை பெருவுடையார் கோபுரத்தில் தமிழ் ஒலிக்கிறது. பெருமையை வாங்கி கொடுத்தவர் தலைவர் மணியரசன். அடுத்து கரூர் பசுபதி கோயில், ஈஸ்வரர் கோயில் போனோம். அங்க இதே மாரிதான். அப்புறம் நம்மளே போனோம், தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போனோம், திருச்செந்தூர் கோயிலுக்கு போனோம். நம்ம போற அன்னைக்கு தமிழ்ல அர்ச்சனை என்பது நடக்கிறதான்னு கேட்கிறோம். ஏன்னா அந்த நூல்ல பல இடங்கள்ல இந்த திராவிட மாடல் அரசியலுடைய இரட்டை வேடத்தை அப்படியே தோல் உரிச்சி போடுறாரு. நீங்க கடவுள் இருந்தீங்க, ஆனா உங்க பொண்டாட்டி எல்லாம் சாமி கும்பிடும், எல்லா பூஜையும் பண்ணுவீங்க, எல்லா புனஸ்காரம் பண்ணுவீங்க. ஆனா ஐயருக்கும் தீட்சிதருக்கும் நீங்க அடிமையா இருப்பீங்க. என்ன மாடல் அப்படின்னு கேட்கிறாரு. அதான் நம்ம நீங்க எல்லாரையும் ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது. ஆட்சியாளர்களுக்கு இந்த நூல் வெளியீட்டு விழாவின் மூலமாக நாம் எச்சரிப்பதுதான். ஜெயலலிதாவுக்கு நடந்தத, ஜெயேந்திரருக்கு நடந்ததை நீங்க நினைச்சு பாருங்க. எப்படி முருகன் தண்டித்தானோ அப்படி வள்ளலார் உங்களை தண்டிப்பார், குற்றமட்டார். ஏமாத்திட்டு பொழைச்சிட்டு போயிட முடியாது. எனவே அந்த இடத்தை விட்டு நீங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் அந்த திட்டத்தை கைவிடணும் அப்படிங்கிறது தான் இந்த நூல் வெளியீட்டு விழாவின் மூலமாக சொல்ல விரும்புவோம். எனவே இந்த நூல் என்பது தமிழ் இனத்தினுடைய அடையாளத்தை, பண்பாட்டை மீட்கிற ஒரு வரலாற்று ஆவணம். உலகத்திலேயே மிக பயங்கரமானது எது அப்படின்னு கேட்டபோது மார்ட்டின் லூதர் கிங் சொன்னாரு, நூல்கள் தான் அப்படின்னாரு.
இந்த நூல் படிச்சு முடிச்சா அப்படிப்பட்ட உணர்ச்சி என்பது கட்டாயம் வரணும். அப்படிப்பட்ட ஒரு ஆய்வாளர். நூலினுடைய தொடக்கமே அழகெல்லாம் முருகனே அப்படிங்கிற சூளமங்கலம் சகோதரி பாடலோடு ஆரம்பிக்குது. அந்த சூளமங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர் தான் புண்ணியநல்லூர், மாதவனுடைய சொந்த ஊர். சாதாரண விவசாய தொழிலாளியா இருக்காரு. ஆனா சமூகத்தை பற்றி சிந்திக்கிற, சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிற ஒரு படைப்பாளி இப்படி முடங்கி போவது நல்லதல்ல. அரசாங்கம் துறை போன்ற படைப்பாளிகளுக்கு உரிய மரியாதை, அங்கீகாரம் அளிக்க வேண்டும். அதுதான் அந்த அரசாங்கம் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அடுத்து இந்த கோவில் மட்டுமல்ல, அரணி மட்டுமல்ல, மற்ற 5 கோவிலுக்கும் அறுபடை விடல, மற்ற 5 கோவிலுக்கும் இவர் சென்று ஆய்வு செய்து தமிழின மீட்சிக்கு பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும். அதற்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.